சிவராத்திரி என்பது கொண்டாடுவதற்கான ஒரு நாளா? சிவராத்திரி என்பது சிவனை உணர்வதற்கான ஒரு நேரம். நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன். சிவராத்திரிய விரதம் இருக்கோம்ன்னு சொல்லாதீங்க. சிவராத்திரிய கொண்டாடணும்னு சொல்றாதீங்க. சிவனை உணரப் போகிறோம். இந்த நேரத்தில என்னெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான காரணிகளையும் ஒட்டு மொத்தமா ஈர்த்துக் கொள்ள முடியும் என்கிற ரகசிய சூட்சமத்த கொஞ்சம் ஆன்மீக ரீதியாகவும், கொஞ்சம் அறிவியல் ரீதியாகவும், கொஞ்சம் ஜோதிட ரீதியாகவும் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டீர்களேயானால், நம்மளுக்கு ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு உங்களுடைய முதுகை இப்படி நேர்கோட்டில் வைத்திருக்கும்போது, மேலிருந்து வரக்கூடிய இந்த மின்காந்த அலையை இந்த உடலில் இருக்கக்கூடிய காந்த அலைகள் வாங்கிக் கொண்டு, சீரான உடல் இயக்கத்திற்கு அது உதவி செய்து, உங்களுடைய தாடை சக்ரா 3வது சக்ராவ திறக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது உருவாக்கி குடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் போகும். உங்களுடைய எல்லா கர்மிக்கல் எனர்ஜியும் அந்த இடத்துல வந்து கட் ஆயிட்டு, உங்களுக்கு ஒரு புதுவித உணர்வு உள்ளுக்குள் ஒளிப்பாய்ச்சல், அக ஒளி பாய்ச்சல் நிகழும் என்று சித்தர்களும், முனிவர்களும் இதற்கு ஒரு சான்று பகிர்கிறார்கள். ஓகே. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.